ட்ரக் பண்ணிருக்கோம், ஒரு டேங்க் நல்லா பண்ணிருக்கோம், ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ள ஆமா, பண்ணிருக்கோம். அப்புறம் ட்ரீஸ்ல வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம ரோட்ல வந்து ரெண்டு சைடுமே ட்ரீஸ்ல வச்சு கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள இந்த டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க. சைட்டை சுத்தி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல்ஸ் இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வேணும் இல்லீங்களா? அதெல்லாம் ஸ்கூல் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்விஎம் ஸ்கூல் ஒரு 5 கிலோமீட்டர்ல வந்துரும். இந்த பக்கம் போனா எஸ்விஜி ஸ்கூல் இருக்கு. ஓகே. ஒரு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லா ஸ்கூலுமே 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குதுங்க. 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல காலேஜஸ்னு எடுத்துட்டோம்னா காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, குமரன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்னொரு காலேஜ் பக்கத்துல இருக்குங்க. ஹாஸ்பிடல்ஸ் இது எதுக்குமே நமக்கு ப்ராப்ளம் எல்லாமே ஒரு மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா ஒரு இங்க இருந்து 7 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம், அங்க ஹாஸ்பிடல் போணும்னா ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. இப்போ இந்த சைடு அன்னூர் போறதுக்கு அன்னூர் ஒரு 10 கிலோமீட்டர். சோ இந்த ரோட் எல்லாமே நம்ம ஈஸியா இங்க இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சென்னை, இது சென்னை ரோடு தாங்க. சென்னை போறதுக்கு சென்னை ரோடு போய்க்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்ல. சைட்டுக்குள்ளேயும் சரி சைட்டுக்கு வெளியவும் சரி ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லாமே நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நான் முதல்ல ஏன் இடம் வாங்கணும்? இப்ப நம்ம அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பாத்தீங்கன்னா 2 வே தான் இருக்கு. ஆமா. இப்ப 4 வே பண்றாங்க. எதனால 4 வே பண்றாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் உள்ள வருது. நிறைய கம்பெனிஸ் வரும்போது நிறைய போக்குவரத்துகள் வரும், நிறைய பில்டிங்ஸ்ல வரும். சோ லேண்ட் விலை ஏறிட்டு இருக்கு. சோ நம்ம இங்க லேண்ட் வாங்கும்போது வித்தின் 6 மந்த் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ரேட் கிடைக்கும். 6 மந்த்லயே நல்ல அப்ரிசியேஷன் கண்டிப்பா வரும். இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டச் பண்ணாமே ஏர்போர்ட்ல இருந்து ஊட்டி போயிடலாம், அன்னூர் வந்தா போவாங்க. சோ மேக்ஸிமம் இந்த ரோட்ல தான் ஊட்டி போட்டு எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. சோ வெளியூர்ல இருந்து வரவங்க, சென்னையில இருந்து வரவங்க, பெங்களூர்ல இருந்து வரவங்க எல்லாரும் அன்னூர் டச் பண்ணி தான் இப்படி ஊட்டி போய் ஆகணும். அதனால நமக்கு கோயம்புத்தூர்க்குள்ள சுத்தி வரணும், சுத்தி வர அவசியமே இல்லை, இதுலயே போய்க்கலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். அதனால இது நல்லா பூம் ஆயிக்கும். கண்டிப்பா பூம் ஆகும். 6 மந்த்ல சைட் நீங்க வாங்குற, நீங்க போடுற மனம் கண்டிப்பா அப்ரிசியேஷன் வரும். சோ இவ்ளோ ஃபெசிலிட்டிஸோட சொல்றீங்க, நல்ல பூம் ஆகும்னு வேற சொல்றீங்க. இங்க நான் இப்ப இடம் வாங்கணும்னா இப்ப சென்ட் நம்ம எவ்வளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்? சென்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங் பிரைஸ்ல 5.25 பண்ணிட்டு இருக்காங்க. 5.25 பண்றோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படினா கண்டிப்பா இது 10 லட்சம் 15 லட்சம் அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தா உள்ள வீடு ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி வீடுங்க கட்ட ஆரம்பிச்சாச்சா? இது எப்படி நம்ம கட்டற வீடுங்க? நாம கட்டற வீடு தாங்க. சோ இங்க ஒரு 2 BHK நம்ம கட்டணும்னா எவ்வளவு பிரைசிங்க்கு நம்ம கட்டிக்கலாம் சார்? 28 lakhs. 28 lakhல பண்ணிக்கலாம். just 28 lakhs. இங்க தான் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வீடுங்களும் ஆயிட்டு இருக்கு. சோ 28 லட்சத்துக்கு பண்ணிக்கலாம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பண்ணிக்கலாம்? 28ங்க. லேண்ட் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. பில்ட் அப் ஏரியா பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வரும். 2 BHK. ஓகே. அதுல என்ன பண்ணிருக்கோம்? இந்த ரெண்டுக்கு லோன் பண்ணி கொடுத்துறலாம். இடத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி லோன் கிடைக்கும். இடம்னா எவ்வளவுக்கு லோன் கிடைக்கும்? இடத்துக்கு பார்த்தா 70% வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்கு 90%. 90% வரைக்கும். வீடு எப்படி நீங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவீங்களா இல்ல நாங்களே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கு எல்லாம் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ நீங்க பண்றதுனா? நாங்க பண்றது ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணி தருவோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பில்டிங் கட்டணும் பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்கும் பில்லர் போட்டு கட்டுவோம். ஓகே. ஃப்ளையர்ஸ் கல் யூஸ் பண்றதுல ரெட் பிரிக் யூஸ் பண்றாங்க. நல்லா கியூரிங் பண்ணுவாங்க. ஏகன கட்டிட்டு இருக்க வீடு நீங்க பார்க்கலாம். எல்லாமே ரெட் பிரிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். பில்லர் போட்டு தான் கட்டறாங்க. பில்லர் போட்டு தான் கட்டறாங்க. ஆமாங்க. என்னென்ன வீட்டுக்கு யூஸ் பண்றோம் அந்த ஸ்பெக் எல்லாமே கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அக்ரிமெண்ட் போட்டே கொடுத்துருவோம். அக்ரிமெண்ட் போட்டே கொடுத்துருவீங்க. சோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது வீட்ல. குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படிலாம் எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ்மென்ட் போடுறதுக்கு பணம் தர வேண்டியது இல்லை. பணம் தராமலையா? ஆமா. அப்புறம் எப்படி வீடு கட்டுறது? எங்க இன்ஜினியர் அவர் கை காசு போட்டு கட்டிடுவார். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. நீங்க ஸ்டேஜ் முடிச்சு அவர் பணம் கொடுக்க போறீங்க. நீங்க அவர் கட்டிட்டார் கண்ணல பார்த்த போறது அவர் பேமெண்டே கொடுக்க. இந்த ஆப்ஷனும் நல்லா தான இருக்கு. இது அட்வான்ஸ் அந்த பேஸ்மென்ட்க்கு அட்வான்ஸ் அது எதுவுமே கிடையாது. அவர் கை காசு போட்டு பேஸ்மென்ட் கட்டிடுவாரு. அதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேமெண்ட் வாங்குவார். நீங்க சொன்ன மாதிரி கட்டிக்கார பார்த்துட்டு அவருக்கு நீங்க பேமெண்ட் தர போறீங்க. ஒருவேளை தப்பா இருந்துச்சுனா? தப்பா இருந்தா பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. சே பரவாயில்லை. இந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயுமே பண்றது இல்ல. இப்ப 2 BHK 28 lakh பண்ணிரலாம். அது இந்த மாதிரிலாம் பண்ணி தரீங்க. 3 BHK போறோம், 4 BHK அது பண்றதா? எல்லா பிளான் கஸ்டமைஸ் பிளான் எல்லாமே கஸ்டமைஸ் பிளான் தான். ஒண்ணுக்கு 10 பிளான் நம்ம போட்டு தருவோம். ஓகே. ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க. இதுதான். ஆமா. என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். 3 BHK னா எவ்வளவு பிரைஸ் ஆகும் சார்? 39 lakhs. 3 BHK 39 க்கு பண்ணிக்கலாம். இப்ப கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தா எவ்வளவு மந்த்ல வீடு எனக்கு ரெடி ஆகும்? வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 months பண்ணிடலாம். G+1 பண்ணீங்கன்னா 9 months 10 months. 9 to 10 monthsல வீடு ரெடி ஆயிரும். ஒரு சொந்த வீடு நமக்கு கிடைச்சிரும். சோ நம்ம சைட் பிடிச்சிருச்சுனா புக் பண்றதுக்கு புக்கிங் processல எப்படி? 1 லட்சம் கொண்டு வாங்க, 10 லட்சம் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பா 10,000 rupees. 1000 போதும். 1000 rupees. 1000 வச்சு எப்படி process? இப்போ நீங்க கால் பண்ணி சைட்டுக்கு வரீங்க. இப்போ ஒரு நம்ம சைட் காமிக்கிறோம். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஓகே. எனக்கு ஓகேங்கறா டோக்கன் மட்டும் 1000 rupees கொடுத்துறீங்க. அப்ப அது உங்க பேர்ல 7 நாளைக்கு சைட் இருக்கும். பிளாக் பண்ணி. ஆமா. நீங்க வீட்ல போய் அவங்க பெரியவங்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் கலந்து அவங்க எல்லாம் ஓகேனா மட்டும் அந்த 7th டே வந்து 99,000 கொடுத்து 1 lakh ரவுண்ட் பண்ணி நீங்க ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிக்கலாம். ஓகே. இதல அட்வான்ஸ் பே பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லீகல் புக் கொடுத்துருவோம். ப்ராப்பர்ட்டி லீகல் புக் கொடுத்துருவோம். ஒரு 37 வருஷத்துக்கு ஈஸி போட்டு கொடுத்துருவோம். நீங்க லீகல் செக் பண்ணிக்கலாம். நீங்க லீகல் செக் பண்ணிட்டு 1 month டைம் இருக்கு. சப்போஸ் லோன் போற மாதிரி இருந்தாலும் நாங்க அந்த 1 monthக்குள்ள லோன் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். ஓ லோனுமே நம்ம லேண்டுக்கு வாங்கி கொடுத்துருவோம். பில்டிங் வேணா பில்டிங் சேர்த்து வாங்கி கொடுத்துருவோம். எவ்வளவு நாள்ல எனக்கு லோன் process ஆகி 15 days. 15 daysல லோன் process 10 to 15 days. ஓ சரி சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 30 days கரை பண்ணிக்கலாம். நல்ல நாள் கரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிள்.
இப்ப ஒருவேளை எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னா வந்து வந்து வரீங்க, எனக்கு வீட்டுல சொன்னாங்க இது வேண்டாம் மாத்திக்கலாம் சொல்லும்போது அப்பவே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் அப்பவே ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க. ஸ்பாட்ல ரீஃபண்ட். பரவாயில்லையே. இப்ப புக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து நான் லோன் போறேன் அப்படின்னா முன் பணமா கையில இருந்து காசு கொடுக்கணும். வீடு கட்டுறதா இருந்தாலும் முன் பணம் நான் கையில இருந்து கொடுக்கணும் இல்லைங்களா? நீங்க எவ்வளவு கொடுத்தா நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சம் நீங்க கொடுப்பீங்க. முன் பணம் நாங்க வாங்க மாட்டோம். எல்லாமே கரியர் தப்ப தான் வாங்குவோம். லோனுக்கு போறதா இருந்தாலும் உங்க கையில் 2 lakhs to 3 lakhs இருந்தா போதும். இதெல்லாம் லோன் பேங்க்ல நாங்க வாங்கி கொடுப்போம். லோன் போறதா லோன் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம மினிமம் ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் கொடுத்தா போதும். ஆமா, அது நம்ம கரையம் அப்ப கொடுத்தா போதும். அப்ப கொடுத்தா போதும். நடுவுல எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்ல. நடுவுல எந்த சார்ஜும் கிடையாது, எதுக்கும் கிடையாது. ஈஸி நாங்களே போட்டு கொடுத்துருவோம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வரோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஆமா, வேற எதுக்கும் எங்களை அலைய வைக்க மாட்டீங்க. கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு வரீங்க, பத்திரம் பண்றீங்க, பத்திரத்தை வாங்கிட்டு போறீங்க. அவ்வளவுதான், இவ்வளவு ஈஸி. அவ்வளவுதான். சரி, யாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தருவா? வெறும் 2ல இருந்து ஒரு 3 லட்சம் இருந்தா போதும். நீங்க சொந்தமா இடமும் வாங்கிக்கலாம். வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு 28 லட்சத்துக்கே ஒரு 2 BHK வீடு கட்டிக்கலாம். அதுவும் இப்ப கம்மி பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு. இனி கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துச்சுன்னா நல்ல அப்ரிசியேஷன் ஆயிடும். ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம அப்பா அம்மா கேட்டா அவங்க சொல்லுவாங்க, காரமடையா அங்க எல்லாம் என்ன ஒரு 5000 10,000 தாங்க அப்பவே கொடுத்தாங்க. இப்ப என்னடான்னா 6 லட்சம் கேக்குறாங்க, 7 லட்சம் கேக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பேர பசங்களுக்கு வரும்போது நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு காந்திபுரம் மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தரா நம்ம எல்லாமே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இங்க நிறைய சைட்டும் போட்டுட்டு இருக்காங்க. அங்க என்ன இருக்கு, நம்மளோடதுல என்ன டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஸ்பெஷலா கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணா போதும். உங்களுக்கு லோன் போறதுல இல்ல இந்த இடத்த பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சார் எனி டைம் கால் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா சார்? கண்டிப்பா. எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ப்ராப்பரா கிளியர் பண்ணி உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. 2 லட்சம் இருந்தா போதுங்க, நீங்க ஒரு சொந்த வீடு நம்ம ஆப்பிள் சிட்டில கட்டிக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் இடம் வாங்கணும், வீடு கட்டணும் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. முன்புறம் நாங்க வாங்க மாட்டோம். எல்லாமே கரியர் தப்ப தான் வாங்குவோம். கஸ்டமர் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு பணம் தர வேண்டியது இல்லை. பணம் தராமலையா? ஆமா, எங்க இன்ஜினியர் அவர் கை காசு போட்டு கட்டிடுவார். லேண்ட் வாங்கும்போது வித்தின் 6 months நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ரேட் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல நல்லா ஆர்ச் பண்ணிருக்கோம், 33 and 30 feet ரோட் பண்ணிருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏர் பண்ணிருக்கோம், அதுல வாக்கிங் ட்ரக் பண்ணிருக்கோம், ஒரு டேங்க் நல்லா பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்துக்கு பார்த்தா 70% வாங்கி கொடுக்கலாம், வீட்டுக்கு 90%. மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல குமரகுண்டல லொகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நீங்க சைட்டுக்கு வந்துடலாம். ப்ராப்பர்ட்டி லீகல் புக் கொடுத்துருவோம். ஒரு 37 வருஷத்துக்கு ஈஸியா போட்டு கொடுத்துருவோம். ரெட் பிரிக் யூஸ் பண்றாங்க, நல்லா கியூரிங் பண்ணுவாங்க. ஏற்கனவே கட்டிட்டு இருக்க வீடு நீங்க பார்க்கலாம். பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. எவ்வளவு நாள்ல எனக்கு லோன் ப்ராசஸ் ஆயிடும்? 15 days. நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு காந்திபுரம் மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. கோயம்புத்தூர் வந்து செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சுத்தி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், மெட்ரோ போடுன்றாங்க, ரோட பெருசாக்குறேன்றாங்க, பாலம் கட்டுறாங்க, அது இதுன்னு பண்றதுனால செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்கு. பூமியோட காஸ்ட் பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போற ரோட்ல எக்ஸாக்டா குமரன் குன்றல தாங்க இப்ப நம்ம பார்க்க போற சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல், இங்க என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் ஆக போகுது, இங்க நம்ம ஏன் இடம் வாங்கணும், என்ன அப்ரிசியேஷன் ஃபியூச்சர்ல ஆகும் வாங்கனா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட சார் இருக்காரு. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லிருங்க வியூவர்ஸ். என் பேர் பிரவீன். ஓகே சார், நம்ம ஆப்பிள் சிட்டி வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல குமரகுண்டல லொகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நீங்க சைட்டுக்கு வந்துடலாம். மெயின் ரோட்ல இருக்கு. ஆமா. சோ இதுலயே பஸ் எல்லாம் போயிட்டு வருது இந்த ரோட்ல? ஆமா, இது வந்து நம்ம அன்னூர்ல சிறுமுகை போய் மேட்டுப்பாளையம் போய் பஸ்ல இருக்குங்க. ஓகே, சோ இது வந்து சிறுமுகை போற குமரகுன்றல இருந்து சிறுமுகை போற ரோட்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஆமாங்க. சோ இங்க உள்ள வந்து நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்திருக்கீங்க சைட்டுக்குள்ள? டெவலப்மென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல நல்லா ஆர்ச் பண்ணிருக்கோம், 33 and 30 feet ரோட் பண்ணிருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏர் பண்ணிருக்கோம், அதுல வாக்கிங் ட்ரக் பண்ணிருக்கோம், ஒரு டேங்க் நல்லா பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ள பண்ணிருக்கோம். அப்புறம் ட்ரீஸ்ல வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம ரோட்ல வந்து ரெண்டு சைடுமே ட்ரீஸ்ல வச்சு கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள இந்த டெவலப்மென்ட் பண்ணிருக்கீங்க. சைட்டை சுத்தி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல்ஸ் இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வேணும் இல்லீங்களா? அதெல்லாம் ஸ்கூல் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்விஎம் ஸ்கூல் ஒரு 5 கிலோமீட்டர்ல வந்துரும். இந்த பக்கம் போனா எஸ்விஜி ஸ்கூல் இருக்கு. ஒரு நிறைய ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூலுமே 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குதுங்க. 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல காலேஜஸ்னு எடுத்துட்டோம். காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, குமரன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்னொரு காலேஜ் பக்கத்துல இருக்குங்க. ஹாஸ்பிடல்ஸ் இது எதுக்குமே நமக்கு ப்ராப்ளம் எல்லாமே ஒரு மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா ஒரு இங்க இருந்து 7 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம். அங்க ஹாஸ்பிடல் போணும்னா ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. இப்போ இந்த சைடு அன்னூர் போறதுக்கு அன்னூர் ஒரு 10 கிலோமீட்டர். சோ இந்த ரோட் எல்லாமே நம்ம ஈஸியா இங்க இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சென்னை, இது சென்னை ரோட் தாங்க. சென்னை போறதுக்கு சென்னை ரோட் போய்க்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்ல. சைட்டுக்குள்ளேயும் சரி சைட்டுக்கு வெளியவும் சரி அக்சஸ் பண்றதுக்கு எல்லாமே நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நான் முதல்ல
ஏன் இடம் வாங்கணும்? இப்ப நம்ம அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பாத்தீங்கன்னா 2 வே இருக்கு. ஆமா. இப்ப 4 வே பண்றாங்க. எதனால 4 வே பண்றாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் உள்ள வருது. நிறைய கம்பெனிஸ் வரும்போது நிறைய போக்குவரத்துகள் வரும், நிறைய பில்டிங்ஸ்ல வரும். சோ லேண்ட் விலை ஏறிட்டு இருக்கு. சோ நம்ம இங்க லேண்ட் வாங்கும்போது வித்தின் 6 months நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ரேட் கிடைக்கும். 6 monthsல நல்ல அப்ரிசியேஷன் கண்டிப்பா வரும். இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டச் பண்ணாமே ஏர்போர்ட்ல இருந்து ஊட்டி போயிடலாம். அன்னூர் வந்தா போவாங்க. சோ மேக்ஸிமம் இந்த ரோட்ல ஊட்டி போட்டு எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. சோ வெளியூர்ல இருந்து வரவங்க, சென்னையில இருந்து வரவங்க, பெங்களூர்ல இருந்து வரவங்க எல்லாரும் அன்னூர் டச் பண்ணி தான் இப்படி ஊட்டி போய் ஆகணும். அதனால நமக்கு கோயம்புத்தூர்க்குள்ள சுத்தி வரணும். சுத்தி வர அவசியம் இல்லை. இதுலயே போய்க்கலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். அதனால இது நல்லா பூம் ஆயிக்கும். கண்டிப்பா பூம் ஆகும். 6 monthsல சைட் நீங்க வாங்குற நீங்க போடுற மனம் கண்டிப்பா அப்ரிசியேஷன் வரும். சோ இவ்ளோ ஃபெசிலிட்டிஸோட சொல்றீங்க, நல்ல பூம் ஆகும்னு வேற சொல்றீங்க. இங்க நான் இப்ப இடம் வாங்கணும்னா இப்ப சென்ட் நம்ம எவ்வளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்? சென்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் பிரைஸ்ல 5.25 பண்ணிட்டு இருக்கோம். 5.25 பண்றோம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இது 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்லாம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா பார்த்தா உள்ளே வீடு ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி வீடுங்க கட்ட ஆரம்பிச்சாச்சா? இது எப்படி நம்ம கட்டுற வீடுங்க? நாம கட்டுற வீடு தாங்க. சோ இங்க ஒரு 2 BHK நம்ம கட்டணும்னா எவ்வளவு பிரைசிங்க்கு நம்ம கட்டிக்கலாம் சார்? 28 lakhs. 28 lakhல பண்ணிக்கலாம். just 28 lakhs. இங்க தான் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம வீடுங்களும் ஆயிட்டு இருக்கு. சோ 28 லட்சத்துக்கு பண்ணிக்கலாம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பண்ணிக்கலாம்? 28ங்க. லேண்ட் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. பில்ட் அப் ஏரியா பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வரும். 2 BHK. ஓகே. அதுல என்ன பண்ணிருக்கோம்? இந்த ரெண்டுக்கு லோன் பண்ணி கொடுத்துறலாம். இடத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி லோன் கிடைக்கும். இடம்னா எவ்வளவுக்கு லோன் கிடைக்கும்? இடத்துக்கு பார்த்தா 70% வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்கு 90%. 90% வரைக்கும். வீடு எப்படி நீங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவீங்களா இல்ல நாங்களே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கு எல்லாம் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்ப நீங்க பண்றதுன்னா நாங்க பண்றது ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணி தருவோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பில்டிங் கட்டணும் பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்கும் பில்லர் போட்டு கட்டுவோம். ஓகே. ஃப்ளையர்ஸ் கல் யூஸ் பண்றதுல ரெட் பிரிக் யூஸ் பண்றாங்க. நல்லா கியூரிங் பண்ணுவாங்க. ஏற்கனவே கட்டிட்டு இருக்க வீடு நீங்க பார்க்கலாம். எல்லாமே ரெட் பிரிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. ஆமாங்க. என்னென்ன வீட்டுக்கு யூஸ் பண்றோம் அந்த ஸ்பெக் எல்லாமே கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அக்ரிமெண்ட் போட்டே கொடுத்துருவோம். அக்ரிமெண்ட் போட்டே கொடுத்துருவீங்க. சோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது வீட்ல. குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படிலாம் எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு பணம் தர வேண்டியது இல்லை. பணம் தராமலையா? ஆமா. அப்புறம் எப்படி வீடு கட்டுறது? எங்க இன்ஜினியர் அவர் கை காசு போட்டு கட்டிடுவார். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. நீங்க ஸ்டேஜ் முடிஞ்சு அவர் பணம் கொடுக்க போறீங்க. நீங்க அவர் கட்டிட்டார் கண்ணுல பார்த்த போறது அவர் பேமெண்ட்டே கொடுக்க போறீங்க. இந்த ஆப்ஷனும் நல்லா தான இருக்கு. இது அட்வான்ஸ் அந்த பேஸ்மென்ட்க்கு அட்வான்ஸ் அது எதுவுமே கிடையாது. அவர் கை காசு போட்டு பேஸ்மெண்ட் கட்டிடுவாரு. அதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேமெண்ட் வாங்குவார். நீங்க சொன்ன மாதிரி கட்டிருக்காரு பார்த்துட்டு அவருக்கு நீங்க பேமெண்ட் தர போறீங்க. ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா தப்பா இருந்தா பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. சே பரவாயில்லை. இந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயுமே பண்றது இல்ல. இப்ப 2 BHK 28 lakh பண்ணிடலாம். அது இந்த மாதிரிலாம் பண்ணி தரீங்க. 3 BHK போறோம் 4 BHK அது பண்றதா? எல்லா பிளான் கஸ்டமைஸ் பிளான் எல்லாமே கஸ்டமைஸ் பிளான் தான். ஒண்ணுக்கு 10 பிளான் நம்ம போட்டு தருவோம். ஓகே. ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க. இதுதான். ஆமா. என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். 3 BHK னா எவ்வளவு பிரைஸ் ஆகும் சார்? 39 lakhs. 3 BHK 39 க்கு பண்ணிக்கலாம். இப்ப கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தா எவ்வளவு மந்த்ல வீடு எனக்கு ரெடி ஆகும்? வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 months பண்ணிடலாம். G+1 பண்ணீங்கன்னா 9 months 10 months. 9 to 10 monthsல வீடு ரெடி ஆயிரும். ஒரு சொந்த வீடு நமக்கு கிடைச்சிரும். சோ நம்ம சைட் பிடிச்சிருச்சுனா புக் பண்றதுக்கு புக்கிங் processல எப்படி? 1 லட்சம் கொண்டு வாங்க 10 லட்சம் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பா 10,000 வேணும். 1000 போதும். 1000 rupees. 1000 வச்சு எப்படி process? இப்போ நீங்க கால் பண்ணி சைட்டுக்கு வரீங்க. இப்போ ஒரு நம்ம சைட் காமிக்கிறோம். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஓகே. எனக்கு ஓகேங்கறா டோக்கன் மட்டும் 1000 rupees கொடுத்துறீங்க. அப்ப அது உங்க பேர்ல 7 நாளைக்கு சைட் இருக்கும். பிளாக் பண்ணி. ஆமா. நீங்க வீட்ல போய் அவங்க பெரியவங்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் கலந்து அவங்க எல்லாம் ஓகேனா மட்டும் அந்த 7th டே வந்து 99,000 கொடுத்து 1 lakh ரவுண்ட் பண்ணி நீங்க ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிக்கலாம். ஓகே. இதல அட்வான்ஸ் பே பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லீகல் புக் கொடுத்துருவோம். ப்ராப்பர்ட்டி லீகல் புக் கொடுத்துருவோம். ஒரு 37 வருஷத்துக்கு ஈஸி போட்டு கொடுத்துருவோம். நீங்க லீகல் செக் பண்ணிக்கலாம். நீங்க லீகல் செக் பண்ணிட்டு 1 month டைம் இருக்கு. சப்போஸ் லோன் போற மாதிரி இருந்தாலும் நாங்க அந்த 1 monthக்குள்ள லோன் நாங்க பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். ஓ லோனுமே நம்ம லேண்டுக்கு வாங்கி கொடுத்துருவோம். பில்டிங் வேணா பில்டிங் சேர்த்து வாங்கி கொடுத்துருவோம். எவ்வளவு நாள்ல எனக்கு லோன் process ஆகி கிடைக்கும்? 15 days. 15 daysல லோன் process 10 to 15 days. ஓ சரி சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 30 days கரை பண்ணிக்கலாம். நல்ல நாள் கரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ ஒருவேளை எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படினா விஷயம்தே வந்து வரீங்க. எனக்கு வீட்ல சொன்னாங்க இது வேண்டாம் மாத்திக்கலாம் சொல்லும்போது அப்பே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். 1000 rupees அப்பே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அப்பே ஸ்பாட்ல ரீஃபண்ட். பரவாயில்லையே. இப்போ புக்கிங் processலாம் முடிஞ்சாச்சு. அடுத்து நான் லோன் போறேன் அப்படினா முன் பணமா கையில இருந்து காசு கொடுக்கணும். வீடு கட்டறதா இருந்தாலும் முன் பணம் நான் கையில இருந்து கொடுக்கணும் இல்லீங்களா? நீங்க எவ்வளவு கொடுத்தா ஓகே? நீங்க கொடுக்க வேண்டிய 1 lakh நீங்க கொடுப்பீங்க. 1 lakh முன் பணம் நாங்க வாங்க மாட்டோம். எல்லாமே கரியத்தை தான் வாங்குவோம். லோனுக்கு போறதா இருந்தாலும் உங்க கையில் 2 lakhs to 3 lakhs இருந்தா போதும். இதெல்லாம் லோன் பேங்க்ல நாங்க வாங்கி கொடுப்போம். ஓ லோன் போறதா லோன் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம மினிமம் ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் கொடுத்தா போதும். ஆமா. அது நம்ம கரையமப்ப கொடுத்தா போதும். அப்ப கொடுத்தா போதும். நடுவுல எதுமே கொடுக்க வேண்டியது இல்ல. நடுவுல எந்த சார்ஜஸ் கிடையாது. எதுக்கும் கிடையாது. ஈஸி நாங்களே போட்டு கொடுத்துருவோம். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வரோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஆமா. வேற எதுக்கும் எங்களை அலைய வைக்க மாட்டீங்க? கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு வரீங்க பத்திரம் பண்றீங்க பத்திரத்தை வாங்கிட்டு போறீங்க. அவ்வளவுதான். இவ்வளவு ஈஸி. அவ்வளவுதான். சரி யாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தருவா? வெறும் 2ல இருந்து ஒரு 3 லட்சம் இருந்தா போதும். நீங்க சொந்தமா இடமும் வாங்கிக்கலாம். வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு 28 லட்சத்துக்கே ஒரு 2 BHK வீடு கட்டிக்கலாம். அதுவும் இப்ப கம்மி பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு. இனி கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துச்சுன்னா நல்ல அப்ரிசியேஷன்
ஆயிடும். ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க காரமடையா அங்க எல்லாம் என்ன ஒரு 5000 10,000 தாங்க அப்பவே கொடுத்தாங்க, இப்ப என்னடான்னா 6 லட்சம் கேக்குறாங்க 7 லட்சம் கேக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பேர பசங்களுக்கு வரும்போது நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு காந்திபுரம் மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தரா நம்ம எல்லாமே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இங்க நிறைய சைட்டும் போட்டுட்டு இருக்காங்க. அங்க என்ன இருக்கு, நம்மளோடதுல என்ன டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஸ்பெஷலா கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணா போதும். உங்களுக்கு லோன் போறதுல இல்ல இந்த இடத்த பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சார் எனி டைம் கால் அட்டன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா சார்? கண்டிப்பா. எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ப்ராப்பரா கிளியர் பண்ணி உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. 2 லட்சம் இருந்தா போதுங்க, நீங்க ஒரு சொந்த வீடு நம்ம ஆப்பிள் சிட்டில கட்டிக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. முன்புறம் நாங்க வாங்க மாட்டோம், எல்லாமே கரியர் தப்ப தான் வாங்குவோம். கஸ்டமர் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு பணம் தர வேண்டியதில்லை. பணம் தராமலையா? ஆமா, எங்க இன்ஜினியர் அவர் கை காசு போட்டு கட்டிடுவார். லேண்ட் வாங்கும்போது வித்தின் 6 மந்த்ஸ் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ரேட் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல நல்லா ஆர்ச் பண்ணிருக்கோம், 33-30 ஃபீட் ரோட் பண்ணிருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏர் பண்ணிருக்கோம், அதுல வாக்கிங் ட்ரக் பண்ணிருக்கோம், ஒரு டேங்க் நல்லா பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்துக்கு பார்த்தா 70% வாங்கி கொடுக்கல, வீட்டுக்கு 90%. மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல குமரன்குன்றில் லொகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நீங்க சைட்டுக்கு வந்துடலாம். ப்ராப்பர்ட்டி லீகல் புக் கொடுத்துருவோம். ஒரு 37 வருஷத்துக்கு ஈஸியா போட்டு கொடுத்துருவோம். ரெண்ட் டிக்ளேர் பண்றாங்க, நல்லா கியூரிங் பண்ணுவாங்க. ஏற்கனவே கட்டிட்டு இருக்க வீடு நீங்க பார்க்கலாம். பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. எவ்வளவு நாள்ல எனக்கு லோன் ப்ராசஸ் ஆகும்? 15 days. நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு காந்திபுரம் மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. கோயம்புத்தூர் வந்து செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சுத்தி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மெட்ரோ போடுறாங்க, ரோட பெருசாக்குறாங்க, பாலம் கட்டுறாங்க, அது இதுன்னு பண்றதுனால செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்கு. பூமியோட காஸ்ட் பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போற ரோட்ல எக்ஸாக்டா குமரன்குன்றில தாங்க இப்ப நம்ம பார்க்க போற சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல், இங்க என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் ஆக போகுது, இங்க நம்ம ஏன் இடம் வாங்கணும், என்ன அப்ரிசியேஷன் ஃபியூச்சர்ல ஆகும் வாங்கினா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட சார் இருக்காரு. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லிருங்க. என் பேர் பிரவீன். ஓகே சார், நம்ம ஆப்பிள் சிட்டி வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல குமரன்குன்றில் லொகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நீங்க சைட்டுக்கு வந்துடலாம். மெயின் ரோட்ல இருந்து. ஆமா. சோ இதுலயே பஸ் எல்லாம் போயிட்டு வருது இந்த ரோட்ல? ஆமா, இது வந்து நம்ம அன்னூர்ல சிறுமுகை போய் மேட்டுப்பாளையம் போய் பஸ்ல இருக்குங்க. ஓகே, சோ இது வந்து சிறுமுகை போற குமரன்குன்றில இருந்து சிறுமுகை போற ரோட்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஆமாங்க. சோ இங்க உள்ள வந்து நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்திருக்கீங்க சைட்டுக்குள்ள? டெவலப்மென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல நல்லா ஆர்ச் பண்ணிருக்கோம், 33-30 ஃபீட் ரோட் பண்ணிருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏர் பண்ணிருக்கோம், அதுல வாக்கிங் ட்ரக் பண்ணிருக்கோம், ஒரு டேங்க் நல்லா பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ள பண்ணிருக்கோம். அப்புறம் ட்ரீஸ்ல வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம ரோட்ல வந்து ரெண்டு சைடுமே ட்ரீஸ்ல வச்சு கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள இந்த டெவலப்மென்ட் பண்ணிருக்கீங்க. சைட்டை சுத்தி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல்ஸ் இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வேணும் இல்லீங்களா? அதெல்லாம் ஸ்கூல் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்விஎம் ஸ்கூல் ஒரு 5 கிலோமீட்டர்ல வந்துரும். இந்த பக்கம் போனா எஸ்விஜி ஸ்கூல் இருக்கு. ஒரு நிறைய ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூலுமே 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குதுங்க. 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல காலேஜஸ்னு எடுத்துட்டோம். காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, குமரன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இந்த காலேஜ் பக்கத்துல இருக்குங்க. ஹாஸ்பிடல்ஸ் இது எதுக்குமே நமக்கு எல்லாமே ஒரு மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா ஒரு இங்க இருந்து 7 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம். அங்க ஹாஸ்பிடல் போணும்னா ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. இப்போ இந்த சைடு அன்னூர் போறதுக்கு அன்னூர் ஒரு 10 கிலோமீட்டர். சோ இந்த ரோட் எல்லாமே நம்ம ஈஸியா இங்க இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சென்னை, இது சென்னை ரோடு தாங்க. சென்னை போறதுக்கு மேட்டுப்பாளையம் சென்னை ரோடு போய்க்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்ல. சைட்டுக்குள்ளேயும் சரி சைட்டுக்கு வெளியவும் சரி ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லாமே நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நான் முதல்ல ஏன் இடம் வாங்கணும்? இப்ப நம்ம அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பாத்தீங்கன்னா 2 வே தான் இருக்கு. ஆமா. இப்ப 4 வே பண்றாங்க. எதனால 4 வே பண்றாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் உள்ள வருது. நிறைய கம்பெனிஸ் வரும்போது நிறைய போக்குவரத்துகள் வரும், நிறைய பில்டிங்ஸ்ல வரும். சோ லேண்ட் விலை ஏறிட்டு இருக்கு. சோ நம்ம இங்க லேண்ட் வாங்கும்போது வித்தின் 6 மந்த்ஸ் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ரேட் கிடைக்கும். 6 மந்த்லயே நல்ல அப்ரிசியேஷன் கண்டிப்பா வரும். இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டச் பண்ணாமே ஏர்போர்ட்ல இருந்து ஊட்டி போயிடலாம். அன்னூர் வந்தா போவாங்க. சோ மேக்ஸிமம் இந்த ரோட்ல ஊட்டி போட்டு எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. சோ வெளியூர்ல இருந்து வரவங்க, சென்னையில இருந்து வரவங்க, பெங்களூர்ல இருந்து வரவங்க எல்லாரும் அன்னூர் டச் பண்ணி தான் இப்படி ஊட்டி போய் ஆகணும். அதனால நமக்கு கோயம்புத்தூர்க்குள்ள சுத்தி வரணும். சுத்தி வர அவசியம் இல்லை, இதுலயே போய்க்கலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். அதனால இது நல்லா பூம் ஆயிக்கும். கண்டிப்பா பூம் ஆகும். 6 மந்த்ல சைட் நீங்க வாங்குற நீங்க போடுற மனம் கண்டிப்பா அப்ரிசியேஷன் வரும். சோ இவ்ளோ ஃபெசிலிட்டிஸோட சொல்றீங்க, நல்ல பூம் ஆகும்னு வேற சொல்றீங்க. இங்க நான் இப்ப இடம் வாங்கணும்னா இப்ப சென்ட் நம்ம எவ்வளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்? சென்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங் பிரைஸ்ல 5.25 பண்ணிட்டு இருக்கோம். 5.25 பண்றோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படினா கண்டிப்பா இது 10 லட்சம் 15 லட்சம் அப்படிலாம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாத்தீங்க உள்ள வீடு ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி வீடுங்க கட்ட ஆரம்பிச்சாச்சா? இது எப்படி நம்ம கட்டற வீடுங்க? நாம கட்டற வீடு தாங்க. சோ இங்க ஒரு 2 BHK நம்ம கட்டணும்னா எவ்வளவு பிரைசிங்க்கு நம்ம கட்டிக்கலாம் சார்? 28 lakhs. 28 lakhல பண்ணிக்கலாம். just 28 lakhs. இங்க தான் ஆயிட்டு இருக்கு பாருங்க.
இப்போ ஆல்ரெடி நம்ம வீடுங்களும் கட்டிட்டு ஆயிட்டு இருக்கு. 28 லட்சத்துக்கு பண்ணிக்கலாம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பண்ணிக்கலாம்? 28ங்க லேண்ட் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. பில்ட் அப் ஏரியா பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வரும் 2 BHK. ஓகே, அதுல பண்ணிருக்கோம். இந்த ரெண்டுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். இடத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி லோன் கிடைக்கும். இடம்னா எவ்வளவுக்கு லோன் கிடைக்கும்? இடத்துக்கு பார்த்தா 70% வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்கு 90%. 90% வரைக்கும். வீடு எப்படி நீங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவீங்களா இல்ல நாங்களே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? அதுக்கு எல்லாம் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ நீங்க பண்றதுன்னா நாங்க பண்றது ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணி தருவோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பில்டிங் கட்டணும் பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்கும் பில்லர் போட்டு கட்டுவோம். ஓகே, ஃப்ளையர்ஸ் கல் யூஸ் பண்றதுல ரெட் பிரிக் யூஸ் பண்றாங்க. நல்லா கியூரிங் பண்ணுவாங்க. ஏற்கனவே கட்டிட்டு இருக்க வீடு நீங்க பார்க்கலாம். எல்லாமே ரெட் பிரிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. ஆமாங்க. என்னென்ன வீட்டுக்கு யூஸ் பண்றோம் அந்த ஸ்பெக் எல்லாமே கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அக்ரிமெண்ட் போட்டே கொடுத்துருவோம். அக்ரிமெண்ட் போட்டே கொடுத்துருவீங்க. சோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது வீட்ல. குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படிலாம் எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு பணம் தர வேண்டியது இல்லை. பணம் தராமலையா? ஆமா. அப்புறம் எப்படி வீடு கட்டுறது? எங்க இன்ஜினியர் அவர் கை காசு போட்டு கட்டிடுவார். பரவாயில்லையே, நல்லா நீங்க இருக்கு. ஸ்டேஜ் முடிஞ்சு அவர் பணம் கொடுக்க போறீங்க. நீங்க அவர் கட்டிட்டார் கண்ணுல பார்த்த போறது அவர் பேமெண்ட்டே கொடுக்க போறீங்க. இந்த ஆப்ஷனும் நல்லா தான இருக்கு. இது அட்வான்ஸ் அந்த பேஸ்மெண்ட்க்கு அட்வான்ஸ் அது எதுவுமே கிடையாது. அவர் கை காசு போட்டு பேஸ்மெண்ட் கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேமெண்ட் வாங்குவார். நீங்க சொன்ன மாதிரி கட்டிருக்காரு பார்த்துட்டு அவருக்கு நீங்க பேமெண்ட் தர போறீங்க. ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா தப்பா இருந்தா பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. சே, பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயுமே பண்றது இல்ல. இப்ப 2 BHK 28 lakh பண்ணிடலாம். அது இந்த மாதிரிலாம் பண்ணி தரீங்க. 3 BHK போறோம், 4 BHK அது பண்றதா எல்லா பிளான் கஸ்டமைஸ் பிளான் எல்லாமே கஸ்டமைஸ் பிளான் தான். ஒண்ணுக்கு 10 பிளான் நம்ம போட்டு தருவோம். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க. இதுதான். ஆமா, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 3 BHK னா எவ்வளவு பிரைஸ் ஆகும் சார்? 39 lakhs. 3 BHK 39 க்கு பண்ணிக்கலாம். இப்ப கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தா எவ்வளவு மந்த்ல வீடு எனக்கு ரெடி ஆகும்? வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 months பண்ணிடலாம். G+1 பண்ணீங்கன்னா 9 months 10 months. 9 to 10 monthsல வீடு ரெடி ஆயிரும். ஒரு சொந்த வீடு நமக்கு கிடைச்சிரும். சோ நம்ம சைட் பிடிச்சிருச்சுன்னா புக் பண்றதுக்கு புக்கிங் ப்ராசஸ்ல எப்படி? 1 லட்சம் கொண்டு வாங்க, 10 லட்சம் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பா 10,000 வேணும். 1000 போதும். 1000 rupees. 1000 வச்சு எப்படி ப்ராசஸ்? இப்போ நீங்க கால் பண்ணி சைட்டுக்கு வரீங்க. இப்போ ஒரு நம்ம சைட் காமிக்கிறோம். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஓகே. எனக்கு ஓகேங்கறா டோக்கன் மட்டும் 1000 rupees கொடுத்துறீங்க. அப்ப அது உங்க பேர்ல 7 நாளைக்கு சைட் இருக்கும். பிளாக் பண்ணி. ஆமா. நீங்க வீட்ல போய் அவங்க பெரியவங்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் கலந்து அவங்க எல்லாம் ஓகேனா மட்டும் அந்த 7th டே வந்து 99,000 கொடுத்து 1 lakh ரவுண்ட் பண்ணி நீங்க ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிக்கலாம். ஓகே. இதுல அட்வான்ஸ் பே பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லீகல் புக் கொடுத்துருவோம். ப்ராப்பர்ட்டி லீகல் புக் கொடுத்துருவோம். ஒரு 37 வருஷத்துக்கு ஈஸி போட்டு கொடுத்துருவோம். நீங்க லீகல் செக் பண்ணிக்கலாம். நீங்க லீகல் செக் பண்ணிட்டு 1 month டைம் இருக்கு. சப்போஸ் லோன் போற மாதிரி இருந்தாலும் நாங்க அந்த 1 monthக்குள்ள லோன் நாங்க பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். ஓ, லோனுமே நம்ம லேண்டுக்கு வாங்கி கொடுத்துருவோம். பில்டிங் வேணா பில்டிங் சேர்த்து வாங்கி கொடுத்துருவோம். எவ்வளவு நாள்ல எனக்கு லோன் ப்ராசஸ் ஆகி 15 days. 15 daysல லோன் ப்ராசஸ் 10 to 15 days. ஓ, சரி சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 30 days கரை பண்ணிக்கலாம். நல்ல நாள் கரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ ஒருவேளை எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னா விஷயமே வந்து வரீங்க. எனக்கு வீட்ல சொன்னாங்க இது வேண்டாம் மாத்திக்கலாம் சொன்னபோது அப்பவே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். 1000 rupees அப்பவே ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க. அப்பவே ஸ்பாட்ல ரீஃபண்ட். பரவாயில்லையே. இப்போ புக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து நான் லோன் போறேன் அப்படின்னா முன் பணமா கையில இருந்து காசு கொடுக்கணும். வீடு கட்டுறதா இருந்தாலும் முன் பணம் நான் கையில இருந்து கொடுக்கணும் இல்லீங்களா? நீங்க எவ்வளவு கொடுத்தா நீங்க கொடுக்க வேண்டிய 1 lakh நீங்க கொடுப்பீங்க. 1 lakh முன் பணம் நாங்க வாங்க மாட்டோம். எல்லாமே கரியத்தை தான் வாங்குவோம். லோனுக்கு போறதா இருந்தாலும் உங்க கையில் 2 lakhs to 3 lakhs இருந்தா போதும். இதெல்லாம் லோன் பேங்க்ல நாங்க வாங்கி கொடுப்போம். ஓ, லோன் போறதா லோன் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம மினிமம் ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் கொடுத்தா போதும். ஆமா, அது நம்ம கரையம் அப்ப கொடுத்தா போதும். அப்ப கொடுத்தா போதும். நடுவுல எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்ல. நடுவுல எந்த சார்ஜும் கிடையாது, எதுக்கும் கிடையாது. ஈஸி நாங்களே போட்டு கொடுத்துருவோம். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வரோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஆமா. வேற எதுக்கும் எங்களை அலைய வைக்க மாட்டீங்க? கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு வரீங்க, பத்திரம் பண்றீங்க, பத்திரத்தை வாங்கிட்டு போறீங்க. அவ்வளவுதான். இவ்வளவு ஈஸி. அவ்வளவுதான். சரி, யாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தருவா? வெறும் 2ல இருந்து ஒரு 3 லட்சம் இருந்தா போதும். நீங்க சொந்தமா இடமும் வாங்கிக்கலாம். வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு 28 லட்சத்துக்கே ஒரு 2 BHK வீடு கட்டிக்கலாம். அதுவும் இப்ப கம்மி பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு. இனி கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துச்சுன்னா நல்ல அப்ரிசியேஷன் ஆயிடும். ஏன்னா நமக்கே தெரியும். நம்ம அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, காரமடையா அங்க எல்லாம் என்ன ஒரு 5,000 10,000 தாங்க அப்பவே கொடுத்தாங்க. இப்ப என்னடான்னா 6 லட்சம் கேக்குறாங்க, 7 லட்சம் கேக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பேர பசங்களுக்கு வரும்போது நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு காந்திபுரம் மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தரா நம்ம எல்லாமே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இங்க நிறைய சைட்டும் போட்டுட்டு இருக்காங்க. அங்க என்ன இருக்கு, நம்மளோட என்ன டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஸ்பெஷலா கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணா போதும். உங்களுக்கு லோன் போறதுல இல்ல இந்த இடத்த பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சார் எனி டைம் கால் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா சார்? கண்டிப்பா. எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ப்ராப்பரா கிளியர் பண்ணி உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. 2 லட்சம் இருந்தா போதுங்க, நீங்க ஒரு சொந்த வீடு நம்ம ஆப்பிள் சிட்டில கட்டிக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. முன்புறம் நாங்க வாங்க மாட்டோம். எல்லாமே கரியத்தை தான் வாங்குவோம். கஸ்டமர் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு பணம் தர வேண்டியது இல்லை. பணம் தராமலையா? ஆமா, எங்க இன்ஜினியர் அவர் கை காசு போட்டு கட்டிடுவார். லேண்ட் வாங்கும்போது வித்தின் 6 months நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ரேட் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல நல்லா ஆர்ச் பண்ணிருக்கோம்.
பண்ணிருக்கோம். 33 and 30 feet ரோட் பண்ணிருக்கோம். ஓகே சில்ட்ரன்ஸ் பார்க் ஏர் பண்ணிருக்கோம். அதுல வாக்கிங் ட்ரக் பண்ணிருக்கோம். ஒரு டேங்க் நல்லா பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்துக்கு பார்த்தா 70% வாங்கி கொடுக்கல, வீட்டுக்கு 90%. மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல குமரகுண்டல லொகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் குமரகுண்டம். 1.5 கிலோமீட்டர் நீங்க சைட்டுக்கு வந்துடலாம். ப்ராப்பர்ட்டி லீகல் புக் கொடுத்துருவோம். ஒரு 37 வருஷத்துக்கு ஈஸியா போட்டு கொடுத்துருவோம். ரெட் பிரிக் யூஸ் பண்றாங்க, நல்லா கியூரிங் பண்ணுவாங்க. ஏற்கனவே கட்டிட்டு இருக்க வீடு நீங்க பார்க்கலாம். பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. எவ்வளவு நாள்ல எனக்கு லோன் ப்ராசஸ் 15 ஆயிருக்கு? days. நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு காந்திபுரம் மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. கோயம்புத்தூர் வந்து செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சுத்தி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், மெட்ரோ போடுன்றாங்க, ரோட பெருசாக்குறேன்றாங்க, பாலம் கட்டுறாங்க, அது இதுன்னு பண்றதுனால செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்கு. பூமியோட காஸ்ட் பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போற ரோட்ல எக்ஸாக்டா குமரன்குன்றல தாங்க இப்ப நம்ம பார்க்க போற சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல், இங்க என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் ஆக போகுது, இங்க நம்ம ஏன் இடம் வாங்கணும், என்ன அப்ரிசியேஷன் ஃபியூச்சர்ல ஆகும் வாங்கினா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட சார் இருக்காரு. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லிருங்க. என் பேர் பிரவீன். ஓகே சார், நம்ம ஆப்பிள் சிட்டி வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல குமரகுண்டல லொகேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நீங்க சைட்டுக்கு வந்துடலாம். மெயின் ரோட்ல இருந்து. ஆமா. சோ இதுலயே பஸ் எல்லாம் போயிட்டு வருது இந்த ரோட்ல? ஆமா, இது வந்து நம்ம அன்னூர்ல சிறுமுகை போய் மேட்டுப்பாளையம் போய் பஸ்ல இருக்குங்க. ஓகே, சோ இது வந்து சிறுமுகை போற சிறுமுகை குமரன்குன்றல இருந்து சிறுமுகை சிறுமுகை போற ரோட்ல